அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மூலிகை, சித்திர வழிபாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கேது பகவான் சிறப்பாக பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தா கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா கடனையும் எச்சி பண்ணுவார், கடனையும் கட்டுவார், முடிச்சு விடுவார். இதெல்லாம் செய்யக்கூடியது கேது பகவானோட வேலை. சரிங்களா? சரி, ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ராசிக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு தான் இந்த பூஜை. ஓகேங்களா? அப்ப சிம்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்துல சிம்மத்துல தான் சூரியன் இருப்பார். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேச ராசில இருந்து வருவோம். இப்ப மேச ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் இந்த மாதங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, மேச ராசி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கார். ஆனா கூட கேது இருக்கார். அப்ப இந்த மாதிரி மேச ராசியெல்லாம் பாத்தீங்கன்னா காலகட்டம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது கலப்பு திருமணம் ஆகும், ஜாதி விட்டு ஜாதி காதல் திருமணம் நடக்கும், திருமணம் கை கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தாய் வழி தோஷம், பாவ வினைகள் அனைத்தும் பார்த்து இந்த மாதிரி மேச ராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில பாத்தீங்கன்னா தீக்கத்துக்கு உண்டான ஒரு வழி கொடுப்பாங்க. அதுக்குண்டான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பூர்வீகத்துல உள்ள இந்த குலதெய்வம் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்